டம்ளருக்கு பச்சரிசி 3/4 டம்ளர் எடுத்துருக்கேன். 1/4 டம்ளர் வந்து பாசி பருப்பு சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் பாதிக்கு பாதி கூட எடுக்கலாம். ஆனால் பாதிக்கு பாதி எடுத்தால் ரொம்ப கொல கொலன்னு நல்லா இருக்காது, வலுவலுன்னு இருக்கும். இதை சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. 3/4 டம்ளர் அரிசிக்கும் 1/4 டம்ளர் பாசி பருப்பு சேர்த்தா 1 டம்ளரு. அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 2 3 டம்ளர். 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக. குக்கர் மூடி போட்டு 5லேருந்து 6 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். இப்போ 6 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள், சூப்பராக நல்லா குழஞ்சி வந்திருக்கு. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப கூழ் மாட்டம் போயிடும். இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு தாளிப்பு பண்ணிடலாம். தாளிப்பு பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லே செய்கிறதுனாலும் செய்யலாம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லே பண்ணால் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் பாதிக்கு பாதி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானது, ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 கத்து கருவேப்பிலை, 3/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இதுக்கு டேஸ்ட்டே மிளகு சீரகம் தான். இதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தாளிச்சதை பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய்யில் வந்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்குங்க. நம்ம அது சீரகத்தோடையே சேர்த்து வறுத்தோம்னா சீரகம்லாம் கரிஞ்சிரும். அதனால் இது தனியாக வறுத்துக்குங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதையும் பொங்கலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் இதில் மஞ்சத்தூள் போடாமல் செய்யலாம். நான் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காண்டி போட்டிருக்கேன். இப்போ வாங்க சேவ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குயிக்காக வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூட சாம்பார் கூட சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.